இன்னும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அம்மா பொண்ணு வெக்காபுலரி ஃபீட் அப்படின்ற ஒரு சேனல் மூலியமாக நம்ம கிராமர் அண்ட் வெக்காபுலரிஸ் ஃபீட் பண்ணி கிளாஸஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் சில ஃபாலோவர்ஸ் கேட்டுக்கிட்டதால் ஃபோனிக்ஸ் கிளாஸ், பசங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தமாக வேறு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்கோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதால் இந்த ஃபோனிக்ஸ் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்குறது மூலிமா குழந்தைகளுக்கு எழுதும் பொழுது ஸ்பெல்லிங் எரர்ஸ் வராமலும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் ரீட் பண்ணும் பொழுது பர்ஃபெக்டாக அதனுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு ரீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் எடுமொழியியல் அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்து மூலயமா பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வீடியோஸை போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா C and K ரூல். நார்மலாக குழந்தைங்க இப்போதான் அவங்களுடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட், அப்படின்றது சவுண்ட் ஆஃப் த லெட்டர் C and K. சிக்கும் க்குன்னு தான் சவுண்ட் இருக்கும், கேக்கும் க் அப்படின்னு தான் சவுண்ட் இருக்கும். இப்போ நான் எங்கே C யூஸ் பண்ணணும் எங்கே K யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் வந்து குழந்தைங்க மத்தியில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் எவ்வளோ பெரிய வேர்டாக இருந்தாலும் சியை எங்கே யூஸ் பண்ணணும், கே எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி குழந்தைகளுக்குள்ள வந்திருக்கும். ஸோ அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒன் சிலபிள் வேர்ட். ஸோ சிலபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒன் சிலபிள் வேர்ட் அப்படின்னா பிரிக்க முடியாத ஒரு சிம்பிளான வேர்ட். அந்த வேர்டுக்கு இந்த வேர்டினுடைய பிகினிங்கில் க் சவுண்ட் வந்தது அப்படின்னா அதனுடைய ரூல் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரூல், ஒரு வேர்டினுடைய பிகினிங்கில் க் அப்படின்னு சவுண்டு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். நமக்கு வவல்ஸ் தெரியும், AEIOU. இந்த 5 லெட்டர்ஸை நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 வவல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரூலே அமைஞ்சிருக்கு. AOU இந்த 3 வேர்டு, இந்த 3 லெட்டருக்கும் சிக்கும் தான் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ என்னுடைய ஒன் சிலபிள் வேர்ட் பிகினிங்ல க்கு சவுண்ட் வரக்கூடிய வேர்டுக்கு நெக்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் A or O or U இப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்கு சவுண்டு கொடுக்கக்கூடிய லெட்டர் என்னதான் அப்படின்னா C தான் வரும். ஓகே, இதை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபன்னியான டெக்னிக் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இமேஜின் C as a cat and it has 2 eyes, okay, nose, mouth. ஓகே, இது ஒரு கேட். ஸோ OAU இந்த 3 லெட்டர் வேர்டினுடைய செகண்ட் லெட்டராக வந்தது அப்படின்னா பிகினிங்கில் க்கு சவுண்டு வந்ததுன்னா C தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். குழந்தைங்களா இருக்கிற பட்சத்தில் ஒரு நோட் புக்கில் தனியாக ரூல் நம்பர் 1, பிகினிங்கில் க்கு சவுண்டு வரும் பொழுது செகண்ட் லெட்டர் AOUவாக இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக C தான் யூஸ் பண்ணணும்னு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு ஒன் சிலபிள் வேர்ட் அதனுடைய பிகினிங் சவுண்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வேர்ட்ஸை டிக்டேட் பண்ண போறேன், நீங்க எழுத போறீங்க. மை ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் கார், கார். ஓகே, செகண்ட் வேர்ட் காட், தேர்ட் ஒன் கட், ஃபோர்த் கியூ, ஃபிஃப்த் கேட், சிக்ஸ்த் கவ், செவன்த் காட், எய்த் காக்ஸ், நைன்த் கேன், 10th cap. இந்த 10 வேர்ட்ஸும் உங்களுடைய நோட் புக்ல உங்களால எழுத முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இனிமே ஃபர்தரா நம்ம சவுண்ட்ஸ் கூட பார்ப்போம். ஃபோனிக் சவுண்ட்ஸ் கூட பார்த்து பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அதை ரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல சவுண்ட்ஸ் வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறதும் ஒரு வேர்டினுடைய பிகினிங்ல க்கு சவுண்ட் தான் பார்க்க போறோம், பட் கே யூஸ் பண்ற மாதிரி பார்க்க போறோம். When you hear k sound at the beginning of a word before E and I, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, vowels AEIOU. அதில் AOU செகண்ட் லெட்டராக வரும்பொழுது k சவுண்ட் வந்தது அப்படின்னா C யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். அப்போ we are left with these 2 letters E and I. இந்த 2 லெட்டர் இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த 2 லெட்டர் செகண்ட் லெட்டராக வர்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கே தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கேன் அண்ட் கிட். இதுவும் ஒன் சிலபிள் வேர்டு தான். கேன் சொல்லும் பொழுது பிகினிங்கில் க சவுண்டு வருது. ஓகே, ஸோ செகண்ட் லெட்டர் ஈன்னு இருக்கு.
இங்கேயும் செகண்ட் லெட்டர் ஐன்னு இருக்கு. அப்படி இ அண்ட் ஐ வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கே தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதையும் ஃபன்னியாக ஒரு டிராயிங் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி கைட் நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, எக்ஸாம்பிள் கைட். இ அண்ட் ஐ, கைட். கைட்டும் ஒன் சிலபிள் வேர்ட் தான். கு சவுண்டு வருது, செகண்ட் லெட்டர் ஐயா இருக்கிறதால இங்கே நம்ம கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸில் என்ன பயன்படுத்தக்கூடாது? சிஐடிஇ, கைட் சொல்லவே கூடாது. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு 10 வேர்ட்ஸ் டிக்டேட் பண்ணுறேன், அதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் கிட். செகண்ட் வேர்ட் கீ, கீ சாவி சொல்லுவோம் இல்லையா? தேர்ட் வேர்ட் கிட். ஃபோர்த் கிக். ஃபிஃப்த் kind. Sixth kite. Seventh keep. Eighth king. Ninth kill. 10th kilo. ஸோ இன்னைக்கான கிளாஸில் நம்ம பிகினிங் யூசேஜ் அது மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எண்டிங் யூசேஜ். சில வேர்ட்ஸில் எண்டிங்கில் க சவுண்டு வரும், அங்கே நம்ம சி யூஸ் பண்ணுவோம், கே யூஸ் பண்ணுவோம், சில இடங்களில் சி கேன்னு யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது. இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக ஃபொனெட்டிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும். அது மட்டும் இல்லை, மேக்ஸில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ், சயின்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ், ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமாக எந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.